நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கெட்டவனாக இருக்கிறான்னு வைங்களேன், அவன் சாகும்போது மட்டும்தான் சார் கஷ்டப்படுவான். இதே ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் சாகும் வரை கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான். இதுதான் உலக நியதி சார். இந்த உலகத்தில் ஒரு வறுமையில் இருக்கிறார் சார் ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்க, சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்ட ஜீவனை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாவான் சார். அவன் திடீரென்று 25 வயதிலேயோ அல்லது 35 வயதிலேயோ இந்த யோகம் செயல்படும் சார் அவர்களுக்கு. ஆனால் அந்த தசா காலம் வரணும். அந்த தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் சார். திடீரென்று கிளர்ந்து எழுந்து ஒரு யோகத்தை கொடுத்துரும். அப்படிப்பட்ட யோகத்திற்கு பெயர் தான் கிளர் யோகம். இந்த கிளர் யோகம் எப்படி செயல்படும் என்றால், ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் கேதுவிற்கு வீடு கொடுத்த வீட்டதிபதியும் ஒன்றுக்கொன்று 3-11 அமர வேண்டும் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துங்க, ரிஷப ராசி எடுத்துங்க. ரிஷப ராசியில் சுக்கிரன் அமர்வு பெற்றிருக்கிறார், அதனுடனே ராகு அமர்வு பெற்றிருக்கார். அப்போ அந்த ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கேது அமர்வு பெற்றிருக்கிறார் வைங்க. அப்ப அந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் மீன ராசியில் அமர்வு பெற்றிருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த மீன ராசியில் அமர்வு பெற்ற அந்த செவ்வாய்க்கிலிருந்து அந்த சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அந்த சுக்கிரன் அமர்வு பெற்றிருக்கும். அந்த சுக்கிரனிலிருந்து செக் பண்ணீங்கன்னாக்கா கரெக்டா 11ஆம் இடமா அந்த செவ்வாய் அமர்ந்திருப்பார். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதியும் கேதுவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதியும் 3-11 இப்படிப்பட்ட விதிப்படி அமர்ந்திருந்தால் ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் வழங்கும் சார். எப்பொழுது வழங்கும்? ராகு தசை வரணும் சார். அந்த ராகு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் சார் இவரு. இது மட்டுமல்ல, அந்த லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கணும். லக்னாதிபதியும் பலம் பெற்று இந்த ராகு கேதி நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன். இப்படித்தான் இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி அவர் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார். அவருக்கு பாருங்க இப்படிப்பட்ட யோகம் இருக்கு சார் அவருக்கு. அந்த ஜாதகத்தில் பாருங்க, அவருக்கு தனுசு ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார். மிதுன ராசியில் அந்த கேது அமர்வு பெற்று அந்த கேதுவுடனே கேது மட்டும் அமர்வு பெற்றிருக்கிறார். அந்த புதனுக்கு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பாருங்கள், அழகா அந்த மேஷ ராசியில் அமர்வு பெற்றிருக்கார் சார். ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு மேஷ ராசியில் அமர்வு பெற்று கேதுவிற்கு வீடு கொடுத்த மிதுன ராசியில் கேது அமர்வு பெற்று மிதுன ராசியிலேயே அந்த புதன் அமர்வு பெற்றிருக்கிறார். அப்பொழுது பாருங்க, அந்த செவ்வாய் 9ஆம் பார்வையா ராகுவையும் பார்த்துருவாரா. அதன் பிறகு பாருங்க, அந்த குருவுக்கு 11ஆம் இடத்தில் அந்த புதன் அமர்வு பெற்றிருக்காரு. அப்போ புதன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 11ஆம் இடமா அந்த குரு வருவார். இந்த குருவும் புதனும் 3-11 இந்த ஜாதக கட்டத்தில் இன்றைக்கு கால் பண்ணி அவருடைய ஜாதகத்தை அனுப்பியிருந்த அந்த ஜாதகருடைய கட்டத்தில் இப்படி இருக்கு சார். அவருக்கு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார். அவரு லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கு. இப்படிப்பட்ட கிளர் யோகம் அந்த ராகுதசா வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் உங்களுக்கு. நான் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு. இப்படிப்பட்ட அமர்வுகள்ல இந்த நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரக அமர்வுகள் அமர்ந்து இருந்தா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் என்று நிச்சயம் சொல்லிடலாம் சார். எனவே நேயர்களே, நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்களும் இந்த கிளர் யோகத்தில் கண்டிப்பாக வருவீர்கள். மிகப்பெரிய யோகம், பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் கொட்டி கொடுக்கும் சார். எனவே உங்களுக்கு கிளர் யோகம் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் என்னுடைய உள்ளம் பூர்வமான வாழ்த்துக்கள். மேலும் நேயர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஜாதகத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.